அன்றன்றைக் காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே, எபினேசரே, பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் பாதுகாத்து வழிநடப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, குடும்பங்களின் கட்டமைப்பு கடவுளால் கிடைக்கின்ற அருள். இன்றைக்கு அதை மறந்து போகிற தேவ ஜனமாக அநேக குடும்பங்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் அழிக்கப்படும் குடும்பங்களும் உடைந்து போன குடும்பங்களும் ஏராளமாக வரலாற்றில் பார்க்கிறோம். அவைகள் அநேக சாட்சிகளை இழந்து போனவைகளாகவும் அநேக சாட்சிகளை முன்வைக்கின்ற ஒரு ராஜ்யங்களாக அழிவதை திருமறை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. வேதத்தில் பதிவு செய்துள்ள உடைந்து போன குடும்பங்கள், அழிந்து போன குடும்பங்கள் வேத புத்தகங்களில், பைபிளில், ஆண்டவருடைய வார்த்தையில் விசாரித்து கூறுகிறது. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற குடும்பங்களை விட இன்று நாம் கண்ணெதிரே உடைந்து போய், பிரிந்து போய், சின்னாபின்னமாகி தான்தோன்றித்தனமாக போன குடும்பங்களை எவ்வளவோ அழிந்திருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட குடும்பங்களை தனக்கென்று தேவனை கட்டி எழுப்பும் குடும்பங்களாக தேவன் ஒரு துணை என கொடுக்கும் குடும்பங்களாக உங்களையும் என்னையும் இந்த நாளில் அழைக்கிறார். அதற்காக பாடுபடுவது, சம்பாதிப்பது, அதை காப்பது என்று நம் பிள்ளைகளை தேவ பக்தியிலே நல்வழிப்படுத்துகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களில் பார்க்கும்போது தனக்கென்று தேவன் தன் துணையை போஷித்து பராமரித்து வருகிறார் என்று பவுல் கூறுவதைப் போல காப்பாற்றுவதும் சபைக்காக தன்னையே இயேசுவைப் போல ஒப்பு கொடுப்பதுமாக குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கடமையாக இருக்கிறது. ஆனால் இந்த திருச்சபையை காக்க வேண்டிய பிள்ளைகளும் சரி, பெரியவர்களும் சரி, இன்றைக்கு இந்த திருச்சபையை அழித்து போடுகிறவர்களாக, அமைதி குழவு ஏற்படுத்துகிறவர்களாக, தன்னுடைய ஆசைகளுக்காக, சுய இச்சைகளுக்காக குடும்பங்களை திருச்சபை மூலமாக அழிக்கின்ற ஒரு முற்போக்கான ஒரு மோசமான எண்ணங்களிலே, சிந்தைகளிலே இருக்கிறார்கள். ஆண் பிள்ளை தன் குடும்பத்தில் சத்துருவினால் பாதிக்கப்படாமல், உடைக்கப்படாமல் எப்படி காப்பது என்பதை குறித்து அதிகமாக அக்கறை எடுக்க வேண்டும். நீ உடைக்கப்படுவதற்கு உனக்கு குடும்பம் கொடுக்கப்படவில்லை. நீ அதை கட்டி காக்க வேண்டும். உன் பிள்ளைகளோடு நீ வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் கையிலே குழந்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவைகள் எதிர்கால தலைவர்கள், எதிர்கால நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர்கள், உரிமையாளர்கள், எதிர்கால ஆன்மீக தலைவர்கள், ஆவிக்குரிய வாழ்வினுடைய அத்தியாயங்களாக உன் பிள்ளைகள் இருக்க வேண்டும். அப்படி எண்ணத்தோடு நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும்போது ஆண்டவருடைய அளவற்ற, ஆண்டவருடைய அன்பினால் காக்கப்படுகிற, கட்டப்படுகிற குடும்பமாக நாம் இருப்போம். கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல கடவுளே இயேசப்பா, நாங்கள் உடைக்கப்படாத குடும்பங்களாக, உம்மிலே இணைக்கப்பட்ட குடும்பங்களாக, எங்கள் பிள்ளைகளுக்கு உம்மை பற்றிய உண்மையும் சத்தியத்தையும் நேர்மையும் நடத்தி காட்டுகிற பிள்ளைகளாக இருக்க நீர் எங்களுக்கு அருள்தாரும். அப்படி கற்றுக் கொடுக்கின்ற வாழ்வை இந்த நாளிலே எங்களுக்கு சிறு சிந்தனையை வழியாக கொடுத்திருக்கிறீர். உம்மையே தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும்